வணக்கம். சென்னை மாநகரத்துக்கு பல பெருமைகள் உண்டு. அதில் ஒரு முக்கியமானது தான் பீச். நான் சொல்றது மெரினா பீச் கிடையாது. பெசநகரில் இருக்கிற அந்த எலியட்ஸ் பீச். எஸ், பெசநகர் பீச் பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய வைப்பாக இருந்தது. கிளீனஸ்ட் பீச், பிளசண்டான பீச், ஃபேமிலி அவுட்டிங், ஜாக்கிங், வாக்கிங்னு ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருந்தது. ஆனால் இப்போது அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஓவர் க்ரௌடட் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்றது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெசநகர் பீச் பொறுத்த வரைக்கும் இந்த 2013 வரைக்கும் கூட நல்லா தான் இருந்தது. நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் அந்த பீச்சுக்கு போவோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீச்சுடைய அட்மாஸ்பியர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு குப்பைகள்லாம் இருக்காது, நாய்ஸே இருக்காது. ஆனால் இப்போது அது டோட்டலாக மாறிடுச்சு. 80s கூட அந்த பீச் செமையாக இருக்கும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது அதே பீச்சில் ரொம்ப ஓவர் க்ரௌடட் ஆகிடுச்சு. கடைகள் அதிகமாக வந்துருச்சு. முக்கியமாக நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்னு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த பீச்சு. இப்போது அதுக்கான பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம். இதில் வர முதல் பிரச்சனை என்னென்னா கடைகளுடைய ஆக்கிரமிப்பு. கடைகள் வைக்கிறது தப்பே கிடையாது, அது உங்களுடைய வாழ்வாதாரம். ஆனால் பீச்சுடைய ப்ரைம் ஸ்பேஸில் கடை வச்சு மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் போகிறவங்க, நார்மலாக நடந்து போகிறாங்கல்ல, அவங்களுக்கு இது பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா வழியிலே வைக்கிறாங்க கடை. விஷயம் என்னென்னா, இந்த எல்லா கடைகளுக்குமே அனுமதி இருக்கான்றதான் கேள்வியே. 350 கடைகளுக்கு அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டியும் இங்கே கடைகள் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்பப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரவுண்ட்ஸ்லாம் வருவாங்க. இந்த லைசன்ஸ் இல்லாத கடைகள்லாம் பறிமுதல் செய்யப்படும்லாம் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஃபைன்லாம் போடுவாங்க. ஆனால் ஃபைன் போட்டும் கூட மறுபடியும் அதே இடத்துல அவங்களே கடை வைக்கலாம், இல்லைனா வேற ஒரு குரூப் வந்து கடை வச்சிடும். சரி, இதில் வர அடுத்த பிரச்சனை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர். இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பெசநகர் பீச்சில் பல இடங்களில் டஸ்ட்பின்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டஸ்ட்பின்ஸில் நிறைய குப்பைகள் இருக்குது. அந்த டஸ்ட்பின்ஸ் வெளியேயும் குப்பைகள் குவிஞ்சு கிடக்கு. ஸோ இது யார் மேலே தப்புன்னா மேனேஜ்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மக்களுக்கு கொஞ்சம் சிவிக் சென்ஸ் இருக்கணும், அவங்க மேலேயும் தப்பு. அவங்களும் கரெக்டாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம், ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வந்திருக்கோம், குப்பைகள்லாம் சும்மா அப்படியே மணலில் போடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பெசநகர் பீச் போனீங்கன்னு வைங்களேன், அங்கங்கே பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு. அது என்ன ஆகிடுது, அந்த பீச்சு காற்றுல நம்ம மேலே தான் வந்து அடிக்குது. அப்படி இல்லைன்னா அது கடலுக்கு போயிடுது. அங்கே மெரைன் லைஃப் பாதிக்கப்படுது. இதில் வர அடுத்த தலையாய பிரச்சனை திருநாய்கள் மற்றும் மாடுகள். எஸ், இங்கேயும் திருநாய்கள் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம், இங்கே அதிகமான ஃபுட் வேஸ்ட் கிடைக்கல. அதை தேடி திருநாய்களும் இந்த மாடுகளும்லாம் வருது. இப்போ இந்த திருநாய்கள் பிரச்சனை சமீப காலங்களில் அதிகமாக விவாதிக்கப்படுது. இந்தியாவிலேயே இந்த திருநாய்கள் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக சென்னையிலையுமே ஒரு டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான். இப்போ அந்த இடத்துல வேஸ்ட்லாம் கொட்டி கிடக்கல, அதுக்காக திருநாய்கள் வருது, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது. இதனால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் போகிறவங்களாம் குச்சி எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. மார்னிங் டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதே போல் இந்த மாடுகளும் வந்து அங்கங்கே சாணி போடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்டே இல்லை. அப்பப்போ வேக்சினேஷன்லாம் போடுறாங்க அந்த திருநாய்களுக்கு, ஆனால் அதை லாங் டேர்மாக பண்ணுறதில்ல. இதில் வர அடுத்த பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. இதை நம்ம சொல்லியே ஆகணும். சில ரிப்போர்ட்ஸ் படி இந்த வெண்டர்ஸ் கிட்ட லோக்கல் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணி கலெக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி ஆகிடுதுன்னா, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரைவேட்டான சில ஆளுங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. இதனால ஒரு பப்ளிக் பீச்சில் அன்அஃபிஷியலான கண்ட்ரோல் உருவாகுது. இதை கவர்மெண்ட் தடுத்தே ஆகும். இதில் வர அடுத்த முக்கியமான பிரச்சனை நாய்ஸ் பொல்யூஷன். பீச்சுக்கு எதுக்கு வருவாங்க? ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி வருவாங்க. அங்கே போயிட்டு இந்த கார்பரேட் மேரத்தான்ற பேரில் லவுட் ஸ்பீக்கரை போட்டு டெசிபலை ஏற்றி தலைவலி தான் வருது. மார்னிங் சன்ரைஸ் கூட பார்க்க முடியல, வாக்கிங் போக முடியல. அந்தளவுக்கு இந்த வீக்கெண்டில் ஒரு வைப் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு காது வலி வர்றதான் மிச்சம். ஸோ பெசநகர் பீச்சோட ஐடென்டிட்டி என்னென்னா, அது ஒரு காமான பீச் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதனால் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானால் மட்டுமே இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த பீச்சுக்கே ஒரு சாம் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆனால் அப்படியே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஓப்பன் பப்ளிக் பிளேஸ் வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓவர் கமர்ஷியலைசேஷன் தான் இப்போ டாமினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வு காணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த வெண்டர்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தாகணும். 350 கடைகள்லாம் 350 கடைகள் தான் இருக்கணும். அவங்களுக்கான வாழ்வாதாரம் அப்படியே வேற ஒரு வெண்டிங் ஜோனில் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறமா ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நாய்கள் மற்றும் இந்த மாடுகளுடைய தொல்லை இருக்கக்கூடாது. அதுக்கு ப்ராப்பரான இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டாகணும். முக்கியமாக இந்த நாய்ஸ் பொல்யூஷன்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், பப்ளிக்கான அந்த சிவிக் சென்ஸ் நமக்குள்ளேயே அது இருக்கணும். அது இருந்தால் மட்டுமே இதுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். ஸ்ட்ராங்கான சட்டங்கள் கொண்டு வந்தால் இதுக்கான சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகலாம். ஃபைனலாக சொல்லணும்னா பெசன்ட் நகர் பீச்சுன்றது சென்னையுடைய லைஃப் ஸ்டைலுடைய ஒரு அங்கம். அதை இப்படி பார்க்குறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மறுபடியும் அதோடைய பழைய வைப்புக்கு வரணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சமீபத்தில் பெசன்ட் நகர் பீச் போயிருந்தீங்கன்னா, இதை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து உள்கட்டமைப்பு சம்மந்தமான விஷயங்களை பேசுவோம், நிறைய பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.